நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். திமுக ஒரு மாசத்துல 4 மாநாடு நடத்தியிருக்காங்க. திமுகவுக்கு அவுட் அண்ட் அவுட்டு சொம்பு தூக்குற போலீஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ நாளைக்கு சொல்கிறேன், ரோட்டில் இறங்கி நடந்தாருன்னா போலீஸ் அவரை தடுத்துருவாங்களா? அவர் மக்களை சந்திக்க வேணான்னு தடுக்கிறதுக்கு இவர் யார்? அவருக்கு பின்னால் வர்ற மக்களை ஒன்றா தடுக்கலாம், 50 பேரை தடுக்கலாம், 500 பேரை தடுக்கலாம், 5 லட்சம் பேர் வந்தால் யார் தடுப்பாங்க? இப்போ அவர் ஒரு காணொலி போட்டார்னா இவங்கெல்லாம் காலி ஆகிடுவாங்க. ஒரு 4 நிமிஷம் அவர் பேசினாருன்னா இவங்களுடைய தடைகள்லாம் இன்றைக்கி விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்பத்தில் இவங்கெல்லாம் தடை போட முடியாது. பெண்கள் அவரை ஆதரிக்கிறவங்கெல்லாம் தற்குறிகள், விபச்சாரிகள்னு ரொம்ப மன்னிக்க முடியாத அளவுக்கு பேசிட்டார் பொதுவெளியில். ஏன் இன்னமும் பொன்ராஜ் மேலே நடவடிக்கை எடுக்கலை? அவர் மேலே FIR கூட போடல. அவர் இப்போ என்னன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னாரு. அப்புறம் விடிய காத்தால மன்னிப்பு கேட்டுட்டு அதை மன்னிப்பு மாதிரியே இல்லை. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என்னோட அரசியல் விமர்சகர் திரு CK மதிவண்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், இப்போ சமீபத்தில் வந்த நியூஸ் படி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதோட என்ன தகவல் சார்? இப்போ என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு? எனக்கு ரொம்ப இது ஆச்சரியமாக இருக்குது. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இன்றைக்கி நுங்கம்பாக்கத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடக்கிறதா இருந்தது. அதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னால் அப்ளை பண்ணல, அதனால் அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில். அது ஒரு தனியார் ஹோட்டல் தான், ஒன்றும் பப்ளிக் பிளேஸ் இல்லை. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, சனிக்கிழமை இப்போ அவர் நடத்துகிற அந்த பெரம்பூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், இப்படி ஒரு 5 இடங்களில் பண்ணாங்க. பரப்புரை கூட்டம் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ தான் அந்த சென்னை கமிஷனர் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறத பார்த்தேன் நான். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், போலீஸ் NOC கொடுக்கல, அதனால் RO பர்மிஷன் கொடுக்கல, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ன்றாரு. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், ஒரு மனிதரை பார்த்து மத்தியில் ஆளும் கட்சியும் மாநிலத்தில் ஆளும் கட்சியும் எந்த அளவுக்கு பயந்து இருக்கிறார்கள், அச்சப்பட்டு இருக்கார்கள்னு தான் இதுலேருந்து தெரியுது. இதுக்கு முன்னால் திமுக இப்போ காபந்து சர்க்கார் தான். ஆக்சுவலாக மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் டிக்ளேர் பண்ண மார்ச் 15 ஆல் பவர்ஸ் ஹவ் கான் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு முன்னால் ரொம்ப பாரபட்சம் பண்ணாங்க. சேலத்தில் ஒரு பரப்புரை கூட்டத்துக்கு அவர் டிசம்பர் மாதம் கொடுத்ததுக்கு பிப்ரவரி மாதம் தான் அனுமதிச்சாங்க. 100 நிபந்தனைகள், 82 நிபந்தனைகள்னு வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் போடாத அத்தனை நிபந்தனைகள்லாம் போட்டு, ஆக மொத்தம் அவர் பரப்புரை செய்யக்கூடாது, மக்களிடையே போய் அவருடைய பிரச்சாரம் நடக்கக்கூடாது, சென்றடையக்கூடாதுன்றதில் திமுக ஆட்சியாளர்கள் ரொம்ப பாரபட்சமாக பண்ணாங்க. அவங்க போட்ட அந்த SOP கூட இட் வாஸ் ஸோ டிஸ்கிரிமினேட்டிவ். TVK பார்ட்டி ஹேஸ் டு கோ டு ஹைகோர்ட். அது கேஸ் விசாரணையில் இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு நியூட்ரலாக இருக்கிற பாடி, பட் ஆல்சோ அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதில் ஒன்றும் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நியூட்ரலாக இருக்கும்னு பார்த்தா, இப்போ எலெக்ஷன் கமிஷனும் விஜய்க்கு எதிராக அவர் பரப்புரை நடத்துவதை தடுக்கிற விதத்தில் தான் செயல்படுறாங்க. ஒருவேளை அந்த கரூர் சம்பவம் மாதிரி திரும்பி நடந்துடக்கூடாது, நிறைய கூட்டம் கூடுங்கிறனால இப்படி பண்ணியிருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எத்தனை கூட்டம் நடத்தினாரு? கரூர் சம்பவத்துக்கு முன்னால் எத்தனை பரப்புரைகள் நடத்தினாரு? எங்கேயும் நடக்காது, கரூரில் மட்டும் நடந்ததுக்கு காரணம் அது ஒரு திட்டமிட்ட சதி. இப்போ நம்ம அதை பற்றி அதிகம் பேச முடியாது, என்ன CBI இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் இட். அதனால் கரூரை வச்சு அவருடைய பிரச்சாரத்தை, அவருடைய பரப்புரையை முடக்கணும், தடுக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அதுக்கப்புறமா அவர் பல லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட விஷயம் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி திமுக ஒரு மாதத்தில் 4 மாநாடு நடத்தியிருக்காங்க. இளைஞர் அணி, மகளிர் அணி, எல்லா அணியும் நடத்தியிருக்காங்க. லட்சம் பேர் திரட்டியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தடை
அவங்களுக்கெல்லாம் சொல்லாத ஒரு அப்ஜெக்ஷனை காவல்துறை தமிழ்நாட்டில் ஏன் இப்போ கூட எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லி தப்பிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து என்ஓசி ஃப்ரம் போலீஸ் வந்தால் தான் நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியும், எங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னால் அப்ளை பண்ணால் போதும், பட் நிறைய கூட்டம்லாம் வரோன்னா we will get என்ஓசி ஃப்ரம் போலீஸ் தரமாட்டேன்றாங்க. அப்போ போலீஸ் யார்? இந்த போலீஸ் என்பது திமுகவுக்கு அவுட் அண்ட் அவுட்டு சொம்பு தூக்குற போலீஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த ஒன்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனை வேலை பண்ணிச்சுன்னா, சீஃப் செக்ரட்டரி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், ஹோம் செக்ரட்டரி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், சிட்டி போலீஸ் கமிஷனர் கல்கத்தா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். எல்லா உயர் அதிகாரிகளையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது? அதே செட்டப் தான் இருக்குங்க. இங்கே சீஃப் செக்ரட்டரியோ அல்லது உயர் அதிகாரிகள், போலீஸ் கமிஷனர் சென்னையோ, நோபடி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட், ஷிஃப்டட். அதே ஆட்கள் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் வந்து போலீஸ் வந்துங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்ற காரணத்தை சொல்லி இன்றைக்கி அவருக்கு வந்து அனுமதி மறுப்பது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. நிச்சயமாக ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்க. போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசாங்கத்து கடமைங்க, தேர்தல் ஆணையத்து கடமை, போலீஸ் கடமை. இல்லை இவர் வந்தால் கூட்டம் ஜாஸ்தி வந்துடும், அதனால் இவர் கூட்டமே பேசக்கூடாதுன்னா இது எந்த ஒரு நியாயம்? மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக பீப்புள் வில் கிவ் எ சூட்டபிள் ரிப்ளை டு போத் த எலெக்ஷன் கமிஷன் அண்ட் த போலீஸ் அந்த டிஎம்கே அந்த பிஜேபி. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்த முடியுமா? அந்த மாதிரி அப்படிதான் விஜயை வந்து மக்களிடையே அவர் ஒரு காணொலி போட்டாருன்னா இவங்கெல்லாம் காலி ஆகிடுவாங்க. ஒரு 4 நிமிஷம் அவர் பேசினாருன்னா இவங்களுடைய தடைகள்லாம் இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்பத்தில் இவங்கெல்லாம் தடை போட முடியாது. இப்போ இது வரைக்கும் மறுப்பு அப்படின்னு இருக்கு. இப்போ இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா விஜய் அவர்கள் எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்வாரு? மக்கள் கிட்ட அவர் டைரக்டா எப்படி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, வாட்டர் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வேன். தண்ணீர் தன் வழியை தானே தகை அமைத்து கொள்ளும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் கால்வாய் வெட்டி அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. அதுபோல் தாவேகா வந்து தன் எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி கொண்டு போனோம்? எவ்வளோ இடம் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன்ல போலீஸ் இருக்கு, இதை கோர்ட் இருக்கு, மக்கள் இருக்காங்க. மக்கள் நீதிமன்றம் தான், அதுதான் எல்லாத்தையும் விட சிறந்தது. ஸோ பீப்புள்ஸ் கோர்ட் வில் கிவ் சப்போர்ட் டு விஜய், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரெண்டாவதுங்க, தெர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸுங்க. நீங்கள் கூட்டம் போட்டு தான், வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டு தான் ஜெயிக்கணும், இல்லை இந்த சிம்பிள் இருந்தால் தான் ஜெயிக்கணும், அதெல்லாம் காலம் மாறி போச்சுங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. பட் தாவேகா வந்து இதை வந்து தே வில் ஃபைட் இட் அவுட் டில் த லாஸ்ட். கோர்ட் வரைக்கும் போவாங்க. இல்லைன்னா அவங்க சத்தியாகிரக போராட்டம் இறங்க வேண்டியதுதான் ரோட்டில். இப்போ நாளைக்கு சொல்கிறேன், ரோட்டில் இறங்கி நடந்தாருன்னா போலீஸ் அவரை தடுத்துருவாங்களா? இஸ் எ லீடர் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவர் மக்களை சந்திக்க வேணான்னு தடுக்கிறதுக்கு இவர் யார்? அவருக்கு பின்னால் வர்ற மக்களை ஒன்றா தடுக்கலாம், 50 பேரை தடுக்கலாம், 500 பேரை தடுக்கலாம், 5 லட்சம் பேர் வந்தால் யார் தடுப்பாங்க? அதெல்லாம் அந்த அளவுக்கு போலீஸ் போச்சுன்னா there will be a revolution even before the election. இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பொன்ராஜ் மேலே வந்துட்டு விஜய் அவர்கள் டைரெக்டாக வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்காரு, அவருடைய கட்சி பெண்களை இழிவாக பேசினதை பற்றி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொன்ராஜ் யாருங்க? அரசியல் கட்சி தலைவரா? யார் அவர் என்னவா சொல்கிறாங்க ஜனங்க சமூகத்தில்? அவரே சொல்லிக்கிறாரு, அறிவியல் ஆளுமை அப்துல் கலாமுடைய ஆலோசகர்ன்றாரு. இப்போ சசிகலா வந்து ஜெயலலிதாவின் ஆலோசகர்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? ஒரு காலத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பணியிடை செய்யறவங்க பணியாளுங்க, அவங்க ஒரு ஆயா வேலை தான் செஞ்சிட்டு இருந்தாங்க, புரியுதுங்களா? அதுபோல அப்துல் கலாம் வந்து நல்ல ஆளுமை அறிவியல்ல, அவர்கிட்ட பணியாற்றிய பல பேர்ல இவர் ஒருத்தர், அவ்வளவுதான். ஆனா இவர் என்னவோ வந்து அவருக்கே ஆலோசகர்ன்ற மாதிரி போஸ்ட் கொடுத்துக்கிட்டு செல்ஃப் டிக்ளேர் பண்ணிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கார். நம்பர் 1. நம்பர் 2, அப்துல் கலாம் மறைஞ்ச உடனே இவர் வந்து அவர் பேரால ஒரு இயக்கம்னு நடத்தி வசூல்லாம் பண்ணதா பல பிரச்சனைகள் வந்தது. அப்துல் கலாமுடைய பிரதர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இவர் அது வந்து ரொம்ப மோசமாக பயன்படுத்துகிறாரு. இஸ் நத்திங் டு டூ வித் அப்துல் கலாம். இப்போ எம்ஜிஆர் கிட்ட வேலை செஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்துட்டு அவர் கனவை நினைவாக்குறேன்னு கிளம்புனா என்ன ஆகும்? ஸோ அதனால் வந்து அதை எதிர்த்தாங்க, அதை கைவிட்டார். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாருன்னா ரஜினிகாந்த் போனார். ஏன்னா ரஜினிகாந்த் மிகப்பெரிய மகான் இல்லையா? அவர் சினிமா நடிகர் இல்லை, இப்போ விஜய் தான் சினிமா நடிகர். ரஜினிகாந்த் வந்து மகான், அவர் தேச போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர்.
அவர்கிட்ட போயிட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கிறன்னு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு, நான் ஒரு தொலைக்காட்சி நேர்காண பேட்டியில் அவர் என் கூட விவாதத்தில் கலந்துக்கிட்டார். 4 பேரில் அவரும் ஒருத்தராக இருந்தார். ஓகே. அப்போ அவர் சொன்னதை என் காது பட கேட்டேன். ஹைதராபாத்தில் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ரஜினிகாந்த் வந்து இவரை தான் வந்து ஃபோனில் கூப்பிட்டு டெய்லி அறிக்கை எழுதுறத பற்றி அந்த கட்சிக்கே அடித்தளத்தை இவர்கிட்ட தான் கொடுத்தாராம், எழுதிட்டு இருந்தாருன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நல்ல வேலை கட்சியே தொடங்கலை, தமிழ்நாடு புழைச்சி போட்டோன்னு விட்டாருன்னு வச்சுங்க. இப்போ அதுக்கப்புறம் கமல்ஹாசன் இவர் ஒரு பெரிய அரசியல் மேதை, இவர்கிட்ட வந்தார். இவர்கிட்ட வந்து தலைமை ஆலோசகர், பல ஆலோசகர் இல்லைங்க மந்திரி சபையில், அதில் இவர் தலைமை ஆலோசகர். இவர் எல்லாருக்குமே ஆலோசகர் தான். இவர் அப்துல் கலாமுக்கே ஆலோசனை பண்ணவரில்ல, இப்போ கமல்ஹாசனுக்கு வந்துட்டார். இப்போ அவரும் வந்துட்டு கட்சியெல்லாம் ஏற கட்டுறாரு, ஸ்டேஜில் வந்தாச்சு. இவர் வந்து அங்கேயும் இருக்க முடியல. ஏன்னா இவருடைய கொள்கை கோட்பாடு என்பது மக்கள் நலனோ மக்களுக்கான அரசியலோ இல்லைங்க. இவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும், அதில் காசு பார்க்கணும், அதை வச்சுட்டு கொஞ்சம் ஃபெமிலியாரிட்டி வரணும், அப்படி சமூகத்தில் வந்து ஒரு பெரிய சிந்தனையாளர் மாதிரி வளம் வரணும்னு நினைக்கிறாரு. அது ஒன்றும் எடுபடல. ஒருவேளை விஜய்கிட்ட போய் அது விஜய் இவர் ஆரம்பத்திலேயே தள்ளி விட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. விஜய் மேலே ஆரம்பத்திலேருந்தே விஷத்தை கக்கிட்டே இருந்தார். இப்போ இவர் வந்து பெண்கள் அவரை ஆதரிக்கிறவங்கெல்லாம் தற்குறிகள், விபச்சாரிகள்னு ரொம்ப மன்னிக்க முடியாத அளவுக்கு பேசிட்டார் பொதுவெளியில். இது ரொம்ப தப்பு, கண்டனத்துக்குரியது. அதனால தான் விஜய் வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கு பர்சனலாக போய் இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. டிஜிபியும் திமுகவால் நியமனம் செய்யப்பட்டவர் தானே, இன்சார்ஜாக இருந்தால் கூட. இவர் வந்து திமுக இப்போ உதயநிதிக்கு வந்து இப்போ ஆலோசகராக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன், பொன்ராஜ். அப்படி தான் அவர் பேசுவார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூட்டுன்னு தான் நான் அவரை கருதுகிறேன். ஏன்னா ஒரு கொள்கை ஒரு கோட்பாடில் இருக்கணும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு வாயை வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் மொராலிட்டியை பற்றி பேசலாமா? ஒரு இந்தியன் உமன், தமிழ்நாட்டில் இருக்கிற உமன், அவங்க விருப்பங்க. அவங்க யாரை விரும்புகிறாங்களோ அல்லது எந்த அரசியல் தலைவரை ஃபாலோ பண்ணுறாங்களோ தட் இஸ் அவங்க விருப்பம். நீங்கள் ரஜினிகாந்த் கிட்ட போகிறீங்க, கமல்ஹாசன் கிட்ட போகிறீங்க, அப்படி நீங்கள் போகிறீங்கல்ல உங்கள் கன்வீனியன்ஸுக்கு. இப்போ உங்களை ப்ராஸ்டியூட்டுன்னு சொல்ல முடியுமா, பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூட்னு? அதனால் வந்து அவர் சொன்னது ரொம்ப தப்புங்க. அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். சில மாதங்களுக்கு முன்பு SV சேகர், முன்னாள் நடிகர், முன்னாள் MLA, அவர் பெண் பத்திரிகையாளர்களை பற்றி எப்படி மோசமாக கமெண்ட் அடிச்சுட்டு போலீஸ் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவர் தெரியலன்னு சொன்னாங்க. அவர் எல்லா வேலையும் அவர் பார்த்துட்டு தான் இருந்தார். அதுபோல் திமுகவை ஆதரித்தால் யார் என்ன ஒன்றாலும் பண்ணலாம், சட்டத்தை மீறலாம், சட்டத்தை உடைக்கலாம். ஆனால் இதே யாராவது திமுகவுக்கு எதிராக ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போட்டால் வீடில் போய் இரவில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, பெண்கள் இதையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஏன் பெண்கள் மீது இவங்களுக்கு அவ்வளோ, ஒரு பக்கம் விடியல் பயணம், அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுமை பெண், நாங்கள் பெண்களுக்காகத்தான் செய்கிறோன்றாங்க. இன்னொரு பக்கம் பெண்கள் மேலே இவ்வளோ துவேஷம், இவ்வளோ ஆத்திரம். ஏன்னா சிங்கிள் ஃபேக்டர், ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, விஜய்க்கான சப்போர்ட் பேஸில் விமன், கேர்ள்ஸ், யூத், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ், இவங்க வந்து ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இவங்களை அவங்க எதிரியாக நினைக்கிறாங்க. பெண்கள் வந்துங்க அவங்க விருப்பத்துப்படி அவங்க செய்ய போகிறாங்க. உங்களை ஆதரிக்கலைன்னா அவங்கள என்ன வேணால் சொல்லலாமா, வசப்பாடலாமா? இது எப்படி சரின்னு பப்ளிக் லைஃப்பில் தெரியல. ஏன் இன்னமும் பொன்ராஜ் மேலே நடவடிக்கை எடுக்கலை, அவர் மேலே FIR கூட போடல. அவர் இப்போ என்னன்னா மன்னிப்பு கேட்க மாட்டேன்னாரு. அப்புறம் விடிய காத்தால் மன்னிப்பு கேட்டுட்டு அதை மன்னிப்பு மாதிரியே இல்லை, என்னை மிரட்டினா நான் அதுக்கப்புறம் பண்ணிவிடுவேன், ஆச்சா போச்சான்றாரு. அவரெல்லாம் வந்துங்க சட்ட ரீதியான நடவடிக்கை, கைது செய்யணும்னு கூட நான் சொல்ல. அவர் மேலே FIR போட்டு கோர்ட்டில் வழக்கு தொடுக்கணும். he has to be taught a lesson. இப்படி சும்மா சொல்லிவிட்டு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குதுன்னா என்ன வேணால் பண்ணலான்றது இது ஒரு நல்ல ஒரு அடையாளம் இல்லை, நல்ல ஒரு உதாரணம் இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். பெண் வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள் இந்த ஆட்சி இப்படியெல்லாம் பண்ணுறதை பற்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays,
South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.